இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்ப அந்த தனுஷ் பத்தி பேசினது அந்த மாதிரி நியூஸ் தான் இப்போதைக்கு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதை வந்து சவுக்கு சங்கர் ஏதோ பத்தி பேசியிருக்காரு. இது ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துட்டோம் டுடே ட்ரெண்டிங்ல. இது ரெண்டாவது வீடியோ பார்ப்போம். டுடே ட்ரெண்டிங் வீடியோவா இது? அப்புறம் கெட்ட பையன் சார் அப்படி சொல்லி பார்த்துட்டோம் டுடே ட்ரெண்டிங்ல. இது ரெண்டாவது வீடியோ கெட்ட பையன் சார். தனுஷ் அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த தத்துவம், அரிய தத்துவம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எங்க நாளா போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவுல இருந்தா தெருவுலயே தான் இருக்கணுமா? ஏன் நான் தத்துவம் சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் தத்துவம் பேசக்கூடாதா? யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க அந்த ரெண்டு பேரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ் அது பேரு கூட தண்டமா. அவனை விட்டுருங்க, நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் நான் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா? முன்னாள் மாமனார் கட்சி ஆரம்பிப்பாரு, வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணிச்சு சிஎம் ஆயிடலான்றது தான் அவர் எண்ணம் இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ட்டேனே, என்னமோ முன்னாள் ஆயிடுச்சு. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. ஐயா வர வேண்டியதான். யார் வேணாம், முன்னாடியே வர வேண்டியது. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா? இல்ல இதுக்கு கூடியிருக்காங்க தெரியாது. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பாடி தொலையும். சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. சூப்பரான படங்கள்லாம் இருக்கு. மகாராஜால அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், அதெல்லாம் ரொம்ப மொக்க படம், அதுல ஒண்ணுமே கிடையாது. சின்ன பையன் அப்படிங்கறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். யாரு ஏத்தி விட்டதுன்னு தெரியலையே அந்த படத்துக்கு வரும். அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். பாடச்சென்னை படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், புதுப்பேட்டையில நடிச்சேன், அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், எல்லா படத்துக்குமே தேசிய விருது கொடுக்கணும் போல இருக்கு. சொல்றது பார்த்தா தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க, ஆனா கிடைக்கல. பேசதான் செய்வாங்க. இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும். வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சிந்தா. ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்ல. அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நீதான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. நாங்கெல்லாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணா நீ சொல்லவா வந்து போலோ சாப்பிட்டு போவியா? டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லனா அந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? அதான் நம்பிக்கை, நாணயம், கைராசி. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அமைய வைக்கணுமாமே, அமையாது. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தனுஷோட அப்பாவே சொல்றாரு நாங்க தமிழர்களே கிடையாது, நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு. ராமசாமி நாயுடு ரங்கம்மா. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. தெரியல, இது எனக்கு தெரியாம நான் பேசுறேன். ஏன்னா அரசியல் வந்துட்டு எல்லாத்தையும் நோண்டி போடதான் செய்வான். நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை இருந்தா தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்ன மேல கிடைச்சிச்சு, மை கிடைச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? திருப்பி கேக்குறேன். மக்கள் சேவை பண்றதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தான் நடிக்கிற. சொல்லு, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நாங்க ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும்? நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது.
நீயா தோத்துட்டேன்னு அது ஒத்துக்கிற இந்த வரைக்கும் டைலாக்கு அப்புறம் தான் எனக்கு டவுட்டே வந்துச்சு. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி வந்து நம்ம வந்து இப்படியே விட்டு வரும்ல, இது அது வந்து தானா அமையும் அப்படின்னு சொல்லுது. அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் இல்லாம உண்மையிலே பாராட்டி சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், தானா அமையும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். எங்களா மக்களுக்கு தேடி போய் கொடுக்கணும். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டேன். ஓம் நம சிவாய ஜெய். ஓம் நம சிவாய. பெரிய கட்டபொம்ம சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனா அந்த பக்கம் அவர் எல்லாத்துலயும் அவர் ஓம் நம சிவா சொல்லாம அவர் உரையை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்டிலேயே ஓம் நம சிவாயை போட்டிருப்பார். அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? கதி அரசியல் தான், ஆன்மீக அரசியல். அப்போ பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இல்ல சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இப்போ நான் ஒரு 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 குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் வந்து சொல்றேன். இனிமே போற பாதை வந்து நம்மளுக்கான பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது, முள் பாதை, குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்பட போது எல்லாரும் நேரா இருந்தா நேரா வகையிலயும் நான் உறுதுணையா இருப்பேன். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ அது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவரு சொன்னாரு. விஜய் நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சுல, யாருமே பண்ணலைங்க. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டு பாருங்க. உதயநிதிட்ட போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாது, கேட்க மாட்டாங்களே அவங்க. வெளியிட்டது தான் ஸ்டாலினோட வேலை. ஓடிட்டாரு, கேட்க மாட்டாங்க. இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் இருந்திருக்காது. ஸ்கிரிப்ட்ல எல்லாம் கேட்டாங்கன்னா எடுக்க போற பணத்தை கடைசியா ஒரு வாட்டி பாருங்கடா அப்படின்ட்டு அழுதுகிட்டே நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் விழுந்துருச்சு போலயே. அங்க பாருங்க, பணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி என்னது ஒப்பாரி வைப்போம்ல, படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இலை விழுந்து 2.5 மாசம் ஆகுது. கொளத்தூர்ல தான் விழுந்துச்சு. நாங்களும் கொளத்தூர்ல தான் இருக்கோம். டெட் பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. இன்னும் அழுதுட்டா இருக்காங்க. இன்னைக்கு இவிஎம் மிஷின் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பார்த்தோம், கொளத்தூர்ல தான் இருக்கனால பார்த்தோம். என்ன ஒண்ணு டெட் பாடி நடக்குது, ஏத்துக்கவே மாட்டேங்குது போல இருக்கு. தோந்துட்டோமா கூட போயிட்டு வந்துச்சான். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு புதைச்சிருங்க. அது மறுபடியும் எங்க கல்யாண வீட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் அவங்க ஆச்செல்லாம் ஆயத்திறக்க முடியாது. பறந்தா கேஸ் தான். புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ போடு. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபா டீ-ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? அப்படிதான் சொல்லுவேன். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு. எல்லாம் நிறைய கட்சிகள் வருது. எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்களா. யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். நான் தலைவன். நாயும் பே, பேயும் பே, பண்ணியும் பே, ஏழும் பே. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. ஓ ஆமா ஆமா, சீமான் பேசுனது. ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது இது இது நடக்கும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நடந்துருச்சு. என்ன தனுஷ் வருவான்னு நான் எதிர்பார்க்கல. நிறைய ஏதாவது தெரிஞ்சுல, அதாவது ரஜினி அவங்களோட ஒய்ஃப் அவங்க ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. இப்போ அண்ணாமலை பிஜேபி விட்டு நான் வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அவர் ஒன்று ஆரம்பிச்சிட்டு இருக்காரு.
இப்போ இந்த அனுஷ் அதாவது சும்மா பேச்சுவார்த்தை போயிருக்கு. லாரன்ஸ் உள்ள வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு அவர் டிவி கேக் சப்போர்ட்டா யாருக்கு சப்போர்ட்னே சொல்லவே இல்லை. ஒரு குழப்பமாவே ஆக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த சப்போர்ட்டுமே சொல்லாமே போயிட்டாரு. ஏன்னு தெரியல. ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு வெயிட் பண்றாரோ என்னன்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஒரே ஆள் சம்மந்தப்பட்டவங்களா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரஜினிக்கும் இந்த 4 பேருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு புரியல. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, விஜய் ஆரம்பிச்சு அவர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பவே நீங்க கட்சி ஆரம்பிச்சு சிம்பிள் இல்ல. என்னன்னா எம்ஜிஆர் ஜெயிக்கவும் அவரு அரசியல் நிக்கிற வரைக்குமே யாருமே வரல. எம்ஜிஆர் ஜெயிச்சோடனே நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க. டிஆர் தொடங்கினாரு, பாக்கியராஜ், சரத்குமார், கார்த்தி, சிவாஜி கணேசன், அதான் நிறைய பேர். அப்போ கொஞ்சம் டாப்ல இருக்க மேக்சிமம் எல்லாரும் குதிச்சு பார்த்தாங்க, நம்மளும் ஜெயிக்கலாம், நம்மளுக்கும் ஃபேன் இருக்கு, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெயிச்சிடலாம் நம்மளும் அப்படின்னு வந்தாங்க. அதேதான் அதே தளபதி சொல்ல வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு. அந்த வட்டம் திரும்பி 2ஆம் ரவுண்டு வருது. அதான் யாரெல்லாம் இப்போ இருக்காங்களோ அவங்களாம் வரிசையா ஒருத்தரா வராங்க. இப்பதானே 1 வருஷம் தான் ஆக போகுது இந்த இது. இப்போ தளபதி ஜெயிச்சா இன்னும் 1 வருஷம் 5 மாசம் கூட ஆகல எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ஏதாவது ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தளபதி விஜய் வந்து ஏதோ 2.5 வருஷத்துல ஆரம்பிச்சு டக்குன்னு மேலே வந்துட்டாங்க. அது பல வருஷமா அவர் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சனாலதான் அவ்வளோ ஓட்டு வந்திருக்கு. சும்மா படத்துல நடிச்சோ சும்மா டைலாக் பேசியோ எல்லாரையுமே கவர்ல. அது உண்மையிலே அதாவது அதான் சொல்றேன்ல, இப்போ தனுஷா இருக்கட்டும் இல்லை விஷாலா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஆக்டரா பார்ப்போம். தவிர்த்து தளபதியை மட்டும்தான் எல்லாரும் அண்ணன், தம்பி, பையன் அப்படின்னு அந்த நடிகரா பார்க்காம அப்படி சொல்றது டக்குன்னு ஒரு வார்த்தை வருதுல்ல, அண்ணன்னு வந்துடுது. ஆட்டோமேட்டிக்கா அண்ணன் வரும். இல்லை தம்பின்னு அவரோட மூத்தவர்லாம் தம்பி விஜய்ன்பாங்க. இல்லை அண்ணன் இப்போ நம்மளே நார்மலா பேசிட்டு போவோம், நம்ம அண்ணன் விஜய் யதார்த்தமா வருது இல்லை. அத மாதிரி மற்ற நடிகரை நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். அது தெரியல இவங்களுக்கு. அதான் சொல்றேன்ல, இவங்க விஜய் ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ தெரியாது. நீங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஈஸியா ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவரு, எவ்வளவு பாடுபட்டாரு. அதான் சொல்றேன்ல. இல்ல அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி பாக்குறாங்க. இது தெரியல எனக்கு தெரிஞ்சு. அதான் சொல்றேன்ல. இன்னொன்னு புரியல, அவர் விஜய் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தடங்கள், எத்தனை பேரு அவங்க வந்து ரொம்ப ஓவரா பேசினாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவருக்குலாம் ஒரு இது கூட பண்ண மாட்டாங்களே. ஏன் அப்படி? இவரெல்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பெருசா இல்ல எனக்கு தெரிஞ்சு. இது ஏதோ பேக்ல யாராவது ஒரு ஆள் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சவுத் சங்கர் சொன்ன மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஓம் நமச்சிவாய அதெல்லாம் சொல்றது பிஜேபிக்கு ஒத்து வர ஒரு கோட்பாடு, அந்த கொள்கைக்கு இதாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி அவங்க இப்போ பிஜேபி ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க. மேபி இவங்க கூட அதாவது இன்டைரக்டா ஜாயின் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு. அதனால கூட இப்படி கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பேக் பண்ணுவாங்க. ஏன்னா பிஜேபி ஸ்ட்ரெயிட்டா நின்றுச்சுன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. மேபி இந்த மாதிரி மறைமுகமா நிற்க வைக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரில. அது அதான் சொல்றல, எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் யாரு எப்படி என்ன இது. ஆனா அதான் சொல்றல, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம்லாம் விஜய் தோற்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க இவங்க அதான் சொல்றல, இவங்க இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலே தெரியாது. இவர் என்ன பண்ணிடுவாரு, அது பண்ணிடுவாரு, இது பண்ணிடுவாங்க. இப்போ துண்டக்கான துணியக்கானு நிறைய பேர் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க திமுகவில். இன்னும் என்னன்னா நடக்க போகுதுன்னு தெரியல. உள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ ஒருத்தரை அவரும் பிடிச்சி ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியல. அதான் சொல்றல, தளபதி எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லா பிளானோட தான் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் சும்மா ஏதோ நம்மளுக்கு ஒரு ஃபேம் இருக்கு அதை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதான் சொல்றல, 31 எலெக்ஷன் அந்த டைம்ல தெரியும் யார் நிக்கிறா, யார் நிக்க போறா, யார் சேர்றாங்க, எப்படிலாம் நடக்க போகுது. மக்களை ஏமாத்துனது அது ஓகே. இப்ப எல்லாமே தெளிவாயிட்டாங்க. எல்லாருக்கும் புரியுது இதான் நடக்குது, இப்பதான் வராங்க அப்படின்னு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு. பாப்போம் என்ன நடக்குன்னு தெரியல. பாப்போம். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.